கற்பமென்ன வெகு தூரம் போக வேண்டாம், கண்மலையில் குவடுகளில் அலைய வேண்டாம். சர்ப்பம் என்ன நாகமதோர் தலையில் நின்று சாகாத கால் கண்டு முனையில் ஏறி நிற்பமென்று மனமுறுத்து மனத்தில் நின்று நிசமான கருநெல்லி சாற்றைக் காண சாற்பமென்று விட்டு விட்டால் அலைந்து போவார். துரியமென்ற பராபரத்தில் சென்று கூடப்பா துரியமென்ற வாலை வீடு கூரரியநாதர் மகேச்சுரியே என்பார் நாடப்பா அவன் தனையே பூசை பண்ணு. நந்தி சொல்லும் சிங்காரம் தோன்றும் ஊடப்பா சிகார வரை எல்லாம் தோன்றும். ஊமை என்ற அமிர்த வெள்ளம் ஊரலாகும். தேடப்பா இது தேடு காரியமாகும். ஆமென்ற பூரணம் சுழுமுனையில் பாராய் அழகான விந்து நிலை சந்திரனில் பார். ஓமென்ற ரிங்காரம் புருவமையம் உத்தமனே வில்லென்ற வீட்டில் காணும். வாமென்ற அவள் பாதம் பூசை பண்ணு. மற்றொன்றும் பூசையல்ல மகனே சொன்னே, நாம் என்ற பரமனல்லோ முதல் எழுத்தான். பாடினேன் வேதாந்தம் பாடினேனே, பாடுகின்ற பொருள் எல்லாம் பதியே ஆகும். பதியில் இருக்கும் அட்சரந்தான் அகாரம் ஆகும். நாடுகின்ற பரமனது ஓங்காரம் ஆகும். நலம் பெரிய பசுதானே உகாரம் ஆகும். நீடுகின்ற சுழுமுனையே தாரையாகும். நின்றதோரிடைகளையே நாதவிந்தான் ஊடுகின்ற ஓங்கார வித்தையாகும். ஒளியான அரியெழுத்தை ஊனிப்பாரே, ஊனியதோ ரோங்காரம் மேலும் உண்டே. உத்தமனே சீருண்டே ஊனிப்பாரே. ஆணியா நடுநாடி நடுவே மூட்டும் ஆச்சரிய எழுத்தெல்லாம் அடங்கி நிற்கும். ஏணியாயிருக்குமடா அஞ்சு வீடே, ஏகாந்தம் ஆகிய அவ்வெழுத்தை பாரு. தோணி போல் காணுமடா அந்த வீடு, சொல்லாதே ஒருவருக்கும் துறந்திட்டேனே. துறந்திட்டேன் மேல் மூலம் கீழ் மூலம் பார். துயரமாய் நடுநிலையை ஊனிப்பாராய். அறைந்திட்டேன் நடுமூலம் நடுநாடிப்பார். அப்பவல்லோ வரை தாக்கும் தாரை காணும். உறைந்திட்ட ஐவரும் தான் நடனம் காணும். ஒளிவெளியும் சிலம்பொலியும் ஒன்றாய் காணும். நிறைந்திட்ட பூரணமும் இதுதானப்பா. நிசமான பேரொளிதான் நிலைத்து பாரே. சும்மா நீ பார்க்க
பார்க்கையிலே மனத்தை அப்பா சுழுமுனையில் ஓட்டி அங்கே காலை பாராய். அம்மா நீ தேவி என்று அடங்கி பாராய். அப்பவல்லோ காய சித்தி யோக சித்தி. உம்மாவும் அம்மாவும் அதிலே காணும் ஒரு மனமாய் சுழுமுனையில் மனத்தை ஒன்று. நம்மாலே ஆனதெல்லாம் சொன்னோம் அப்பா. நாதர்களில் இதை யாரும் பாடார்தானே. காணுகின்ற ஓங்கார வட்டம் சற்றுக் கனலெழுப்பிக் கண்ணினிலே கடுப்பு தோன்றும். பூணுகின்ற இடைகலையில் பரம் போலாடும் பொல்லாத தேகம் என்றால் உருகிப் போகும். ஆணவங்கள் ஆனவெல்லாம் அழிந்து போகும். அத்துவித துரியாட்டம் ஆடினக்கும். ஓணியதோர் எழுத்தெல்லாம் தேவியாகும். ஓங்காராட் கம்பம் என்ற உணர்வு தாடி. உணர்வென்றால் சந்திரனில் ஏறிப்பாவி ஓடி எங்கே தலை என்ற எழுத்தில் நின்லே. அணுவென்றால் மனையாகும் சிவனே உச்சி. அகாரம் என்ன பதியும் என்ன சூட்சமாகும். கணுவென்ன விட்புருவம் அகண்ட வீதி. கைலாயம் என்றதென்ன பரத்தின் வீடு. துணுவென்ற சூரியந்தன் நெருப்பை கண்டு தூணென்ற பிடரிலே தூங்கு தூங்கே. மூவெழுத்தும் நீரெழுத்தும் ஆகி நின்ற மூலமதை அறிந்து உரைப்போன் குருவுமாக்கும். பூவெழுத்துக்குள்ளேதான் இருக்குது அப்பா. உணர்வதுவே கண்டறிந்தோன் அவனே ஆசா. யாவருக்கும் தெரியாதே அறிந்தோம் என்றே அவரவர்கள் சொல்வார்கள் அறியாமூடர். தேவலோடு மாலையனும் தேடிக் காணார். திருநடனம் காண முத்தி சித்தியாமே. ஈரெழுத்து ஓரெழுத்தும் ஆகியாங்கே இயங்கி நிற்கும் அசபயப்பா மூலத்துள்ளே. வேரெழுத்தும் வித்தெழுத்தும் இரண்டும் கொண்டு வித்திலே முளைத்து எழுந்து விளங்கி நிற்கும். சீரெழுத்தை ஊனி நல்ல வாசியேறித்து தெருவீதி கடந்த மணி மண்டபத்து சாரெழுத்தின் உட்பொருளாம் பரத்தை நோக்கி சார்ந்தவர்க்கு சித்தி முத்தி தருமேதானே. ஏகமெனும் ஓரெழுத்தின் பயனை பார்த்தே எடுத்துரைக்க இவ்வுலகில் எவருமில்லை. ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்டே அறிந்தம் என்பார் மவுனத்தை அவனை நீயும். வேகாச்ச காத்தலை கால் விரைந்து கேளாய். விடுத்ததனை உரைப்பவனே ஆசானாகும். தேகமதில் ஓரெழுத்தை காண்போன் ஞானி. திருநடனம் காண முத்தி சித்தியாமே. குருவாக உமையாக எனக்கு தந்த கூரறிய ஞானம்
பொருளாக சொல்லிவிட்டேனப்பா நீதான். பொருளறிந்தால் பூரணமும் பொருந்திக் காணே. அருளாக இந்நூலை படித்த பேர்கள் அருணரகில் பிசாசெனவே அடைந்து வாழ்வார். அருளாக ஆராய்ந்து பார்க்கும் பேர்கள் ஆகாயம் நின்ற நிலை அறியலாமே.